வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான சொரக்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி பண்ணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லௌக்கி சன்னா தால் கி சப்ஜியை நீங்கள் சாதத்து கூட இல்லைன்னா சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கம்மியான பொருட்கள் வச்சே நம்ம இதை பண்ணிடலாம். சொரக்காய் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வைட்டமின் பி, சி, அதுக்கப்புறம் ஜிங்க் நிறைய இருக்கிறதுனால நம்ம ஏஜிங்கை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். ப்ளஸ் காஃப், கோல்டு அதுக்கெல்லாமும் ரொம்ப நல்லது. நம்ம உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சி தரும். வாங்க இந்த சப்ஜி கூட்டை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்த்துடலாம். முதல்ல 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பை நல்லா ஒரு 2-3 தடவை களைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுடுங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான முக்கிய பொருட்கள் பார்த்திங்கன்னா 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு மாங்காய், அதுக்கப்புறம் 3 கப் நல்லா பெருசாக நறுக்குன்னு சொரக்காய். இந்த சப்ஜி பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கடலைப்பருப்பையும் சொரக்காவையும் ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சுக்க போகிறோம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம ஊற வச்ச அந்த 1/2 கப் கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா 3 கப் பெருசாக நறுக்குன சொரக்காயை சேர்த்துக்கலாம். நீங்கள் குட்டி குட்டியாக நறுக்குனிங்கன்னா குக்கரில் வேக வைக்கும் போது சொரக்காய் நீர் காய்ங்கிறதுனால குழஞ்சி போயிடும். நல்லா பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக அது ஒரு பைட்லேயும் கிடைக்கும். இப்போ இந்த கடலைப்பருப்பு சொரக்காய் கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் குத்திட்டு இதெல்லாம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பருப்பு வெந்துடும், சொரக்காயும் வெந்துடும். கடலைப்பருப்பு வேகணும், கை வச்சு அமுத்துனீங்கன்னா நசுங்கணும், ஆனால் குழையக்கூடாது. அதோட உருவம் நம்மளுக்கு தெரியணும். ஒரு சைடு இதை நீங்கள் வேக போட்டு இன்னொரு சைடு இந்த கறிக்கான பேஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த கூட்டில் நம்ம பூண்டு, தேங்காய் சேர்க்க போகிறது கிடையாது. நல்லா வெந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே நம்ம இதை திறந்துக்கலாம். அடுத்ததாக பேஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா வாசனை வர வரைக்கும் பொரியட்டும். ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் அப்படியே லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நான் 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு விழுதாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி வெந்து பச்சை வாசனை போனோம், அது வரைக்கும் குக் ஆகட்டும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா பிரைட் ரெட் கலராக மாறி எண்ணெய் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி. இந்த பொடிகள் கூடவே நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் உப்பை முன்னாடி சேர்க்கலை, இப்போ தான் சேர்க்குறேன். தக்காளி வேகும்போது உப்பு சேர்த்திங்கன்னா அது கொதிச்சு உங்களுக்கு வெளியெல்லாம் தெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் தக்காளி நல்லா சுண்டினதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த பொடிகளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். கைவிடாமல் 1 நிமிஷத்துக்கு கிளறினாலே இந்த பொடிகளோட பச்சை வாசனை போயிடும். அடுத்ததாக நம்ம பருப்பு சேர்த்துக்கிறதுனால அதோட வாய்வு தன்மையை கம்மி பண்ணுறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு புளிப்புக்காக நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மாங்காய் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட மாங்காய் இல்லைனா மேங்கோ சீசன் இல்லைன்னா நீங்கள் மாங்காய்க்கு பதிலாக ட்ரை மேங்கோ பவுடர்னு கடைகளில் வைக்க இல்லையா, ஆம்ச்சூர் பவுடர், அதுலேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மாங்காவோட புளிப்பை அது உங்களுக்கு கொடுத்துரும். எதுவுமே இல்லைன்னா நீங்கள் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டிங்கன்னா கூட போதும். ஆனால் லெமன் புழியிறீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக தான் புழியணும். மாங்காய் இந்த மசாலாவோட நல்லா வதங்கட்டும். மாங்காய் நம்மளுக்கு சீக்கிரமே குக் ஆகிடும். இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா பருப்பு, அதுக்கப்புறம் சொரக்காய், அதை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். பருப்பு சொரக்காவும் பார்த்திங்களா அழகாக வெந்திருக்கு. சொரக்காவும் குழையில, பருப்பும் குழையில, ரெண்டுமே பதமாக வெந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க விட்டுக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் சுண்டி உங்களுக்கு திக் கிரேவியாக ஆகிடும். அந்த மாதிரி ஆனோடனே கொத்தமல்லி இலைகளை நல்லா தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.